அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, இது குரோதி வருடத்திய ஆற்காடு காவே சீதாராமையர் சுத்தவாக்கிய சர்வமுகூர்த்த பஞ்சாங்கத்திலே கொடுக்கப்பட்டுள்ள அதன்படியாகிய மேசராசிக்கான பலன்கள். மேசராசிக்கு இந்த வருடம் ஆதாயம் 8, விரயம் 14. இந்த மேஷராசியிலே உள்ள அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மார்கழி, தை, மாசி, பங்குனி ஆகிய 4 மாதங்களுக்கு கஷ்டமும் நஷ்டமும் இருக்கும், நன்மை இருக்காது என்றும், பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் முழுவதும் எந்த துன்பமும் இல்லை, இது நட்சத்திர கந்தாய பலன். இந்த நட்சத்திர கந்தாய பலன்கள் படி இந்த பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள நட்சத்திர கந்தாய பலன்கள் படி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மார்கழி, தை, மாசி, பங்குனி ஆகிய 4 மாதங்களுக்கு நன்மை இருக்காது, சிரமங்கள் இருக்கலாம் என்றும், பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் முழுவதும் எந்த துன்பமும் இல்லை, கஷ்டமும் இல்லை, நஷ்டமும் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது. கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மேசராசியை சார்ந்தவர்களாவார்கள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவாக சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி ஆகிய 4 மாதங்களிலும், ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை ஆகிய 4 மாதங்களிலும் சில கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரலாம் என்றும் இந்த பஞ்சாங்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த அஸ்வினி நட்சத்திரத்திலும் பரணி நட்சத்திரத்திலும் கார்த்திகை 1ஆம் பாதம் ஆக 9 பாதங்களிலே பிறந்த மேசராசியை சார்ந்த அன்பர்களுக்கு, இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு பலன், குரு 1ஆம் இடத்தில் இருப்பது உகந்த இடம் அல்ல. இப்பொழுது கூட்டு குடும்பத்தில் சிறிய அளவிலே மன கஷ்டங்கள் வந்த வண்ணம் இருக்கும். தனது புத்திரர்களால் வீண் கவலை உண்டாகலாம். பணத்திற்கு தட்டுப்பாடு ஏற்படலாம். தனது சொந்த இருப்பிடத்தை விட்டுவிட்டு நீண்ட தூரம் குடிபெயர நேரும். தனது மனைவியின் ஆரோக்கியம் சீராக இருக்காது. கொடுக்கல் வாங்கலில் வாய் தகராறு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. மேற்படிப்பு பயில்வதற்காக சிலர் வெளிநாடு பயணம் மேற்கொள்ள நேரிடலாம். அந்த குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் தேதி, அதாவது மே மாதம் 1ஆம் தேதி ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி சென்றுகிறார். அந்த குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு இடப்பெயர்ச்சியாக வருவது தன குடும்ப ஸ்தானமாகும். இது மிகச் சிறந்த இடமாகும். நீண்ட காலமாக நிலுவையில் இருந்து வந்த பணம் தற்சமயம் இவர்களுக்கு வசூலாகும். குடும்பத்திலே ஓரளவு பண வருவாய் அதிகரிக்கும். இளம் பெண்களால் வீண் கலகம், சண்டை ஆகியவை நேரிட வாய்ப்புகள் உள்ளது. இந்த குரு பகவானுடைய இடப்பெயர்ச்சியினாலே மே மாதம் 1ஆம் தேதி ரிஷபராசிக்கு, மேசராசிக்கு 2ஆம் இடத்திற்கு இடம்பெயர்ந்து வருவதனாலே. அடுத்ததாக சனி பகவான் தற்பொழுது 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். அதனாலே இந்த மேசராசி அன்பர்களுக்கு புதிய வியாபாரம் ஆரம்பிக்க நேரிடலாம். பழைய எதிரிகள் தற்சமயம் நட்பு கரம் நீட்டுவார்கள். மராமத்து வேலைகள் நடக்க வாய்ப்புகள் உள்ளன. இவ்வாறாக சனி பகவான் சஞ்சாரத்தை பொறுத்து இந்த மேசராசி அன்பர்களுக்கு பலன்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ராகு பகவானுடைய சஞ்சாரத்தை பொறுத்து, ராகு பகவான் தற்பொழுது மேசராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறார். அதுவும் உகந்த இடம் அல்ல. புதிய நண்பர்களை நம்பி புதிய வியாபாரம் ஆரம்பிக்க வேண்டாம். பொருளாதார நெருக்கடி உண்டாகலாம். வாகன கண்டம் ஏற்படலாம். ஆகவே வாகனத்தில் செல்வதில் சற்று கவனம் வேண்டும். வாகனத்தில் செல்வதை தவிர்ப்பது நல்லது என்பது இந்த
ராகு பகவானுடைய மீனராசியிலே சஞ்சரிப்பதை பொறுத்து மேசராசிக்கு 12ஆம் இடமாகிய மீனத்திலே ராகு பகவான் சஞ்சரிப்பதை வைத்து சொல்லப்பட்ட பலன்களாகும். கேது பகவான் கன்னிராசியிலே சஞ்சரிக்கின்றார். அது மேஷ ராசிக்கு 6ஆம் இடமாகும். கேது பகவான் தற்பொழுது மேச ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பது அதுவும் உகந்த இடம் அல்ல. தனது புத்திரிகளால் வீண் மனக்கவலை உண்டாகலாம். பாக பிரிவினை செய்த சொத்துக்களை விற்பனை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். சிலர் அதிகமாக கடன் பெற்று புதிய வீடு கட்ட நேரிடலாம். பணத்திற்கு தட்டுப்பாடு ஏற்படலாம். இவ்வாறாக மேஷ ராசிக்கு இந்த குரோதி வருஷத்திலே நட்சத்திர பொது ராசி பலன்கள் ஆற்காடு காவே சீதாராமைய சுத்த வாக்கிய சர்முகத்த பஞ்சாங்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பலாபலன்கள் எல்லாம் இந்த கோச்சாரத்தை பொறுத்து தரப்பட்டவையாகும். இவை 20% செயல்படும். மற்றபடி அவரவர் ஜாதகத்திலே லக்னத்தை பொறுத்து 1, 2, 4, 5, 7, 9, 10, 11 ஆகிய சுபஸ்தானாதிபதிகள் வலுப்பெற்றிருந்து அவைகள் நன்மை தரக்கூடிய வகையிலே அமைய பெற்றிருந்து அவர்களுடைய தசாபுத்தி காலம் வருவதை பொறுத்து அவைகள் அதிகமாக நன்மையை கொடுக்கும். லக்னத்திற்கு 3, 6, 8, 12 ஆகிய தீய ஸ்தானாதிபதிகள் கெட்டு போய் அவர்கள் பலமில்லாமல் இருந்து வந்தால் அந்த ஜாதகருக்கு தீய பலன்கள் அவ்வளவாக இருக்காது. ஆனாலும் அதனுடைய தசாபுத்தி காலம் வராமல் இருப்பது நல்லது. 3, 6, 8, 12 கூடியவனுடைய புத்தி காலங்களிலே தசா காலங்களிலே அந்த தீமைகளை கொடுக்கலாம். ஆனால் அந்த 3, 6, 8, 12 கூடியவர்கள் அந்த ஜாதகத்திலே பலம் இழந்திருந்திருந்தால் அவர்கள் கொடுக்கக்கூடிய தீய பலன்கள் குறைவாகவே இருக்கும். ஆகவே இந்த கோச்சார பலாபலன்கள் குறைந்த அளவும் அந்த ஜாதகத்தின் அடிப்படையிலே உள்ள தசாபுத்தி பலன்கள் பலாபலன்கள் மிக அதிக அளவிலும் நடைபெறும் என்றும் அறிவீர்களாக. இதனாலே அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பஞ்சாங்கத்திலே என்ன பலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றி அடுத்து வரும் பதிவுகளிலே காண்போம். ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமக. எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகா நடா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.